கோலாப்பூரி கிரீன் கிராம் டால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பச்சைப்பயிறு குழம்பு தாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டினாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான பொருள்லாம் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, கடற்பாசி, இலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் வச்சு எண்ணெய், பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், வெங்காயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் இஞ்சியும் பூண்டையும் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குவோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் பச்சை மிளகா அப்புறம் கொத்தமல்லி இது போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, சைடில் வந்து நம்ம பச்சைப்பயிறு வச்சுருந்தோம்ல, வேக வச்சுருந்தோம்ல, அது ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு வந்தோம்ல, அதை எடுத்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தை கூட போட்டிருக்கோம்ல, இதுவும் போட்டால் நிறையா ஸ்பைசஸ் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். பச்சைப்பயிரை வந்து பார்த்திங்கன்னா மேட்சர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலானா சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, சன்னா மசாலா, டர்மரிக் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு வச்சுக்கோல, அது போட்டு நல்லா கிண்டுங்க. மசாலாலாம் பச்சைப்பயிரில் இறங்குற மாதிரி நல்லா ஒன்று சேர கிண்டுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது இல்லாமல் தனியாக ஒரு பேனில் கீ, சீரகம், அதுக்கப்புறம் வந்து கார்லிக், பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர், நான் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சைப்பயிறு கிரேவி இருக்குல்ல, அதில் கொட்டுங்க. கொட்டும் போதே பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு, நம்மளுக்கு செம்மையாக டெம்ட் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள் டேஸ்ட் அப்படி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, நான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசை, ரைஸு கூட நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள்.